வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணையே. இந்த டிவிஎம்மில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு மகரிஷியின் கவிகளிலிருந்து இன்றைய கவியை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். நெற்றியிலே உச்சியிலே ஞாபகமாயிரு, உற்று உற்று பார்த்திடு உன்னை பின்பு உலகை, கற்றபடி நடந்திடு கருத்து விழிப்புடன், பற்றற்று வாழும் பழக்கம் உண்டாகிவிடும். என்ன சொல்ல வர்றார் மகரிஷி அப்படின்னா, எந்த செயல் செய்தாலும் என்ன பண்ணாலும் அந்த மன அலைச்சூழல் குறைத்து தியான நிலையில் இருந்து பழகுவதற்கு தான் அதை சொல்றாங்க. நெற்றியிலே உச்சியிலே ஞாபகமாயிரு. என்னன்னா, ஆக்ஞா சக்கரமும் துரிய சக்கரமும் நன்கு இயக்கத்திற்கு வரும். அப்ப ஆக்ஞா சக்கரத்தோடு இணைந்துள்ள அந்த சுரபி என்ன சொல்லுவோம், நம்ம பிட்யூட்டரி மாஸ்டர் கிளாண்ட் சொல்லுவோம். கீழே இருக்கிற 5 சுரபிகளையும் தலைமை சுரபி இது. அப்ப அந்த சுரபி இயக்கத்துக்கு வர வர நமக்கு மன அலைச்சூழல் குறைவதோடு அல்லாமல் ஞாபக சக்தி, நம்மளோட கர்ம வினைகள், இது எல்லாமே ஒரு ஆளுமை திறன், இது எல்லாமே நமக்கு வரும். அப்ப துரியம் எடுத்துக்க சொல்ல பாத்தீங்கன்னா பீனியல் சுரபி இருக்கு. அப்ப தியானம் செய்ய செய்ய அந்த சகஸ்திராதார சக்கரத்தில் இயக்கம் சிறப்பாக அமையும். அப்ப நம்ம பாத்தீங்கன்னா மூளை செல்வங்கள்ல நிறைய சிற்றறைகள் இருக்கு. விஞ்ஞானிகளே கூட பாத்தீங்கன்னா இது 5% தான் பயன்பாட்டுக்கு உள்ளது அப்படின்றாங்க. அப்ப நம்ம எவ்வளவு சதவீதம் யூஸ் பண்றோம்னு பாருங்க. அப்படி இருந்தாலும் அப்ப அந்த துரிய சக்கரமும் சகஸ்திராதார சக்கரமும் என்ன சொல்லுவாங்க, இறைவனை அடைவதற்கு நுழைவாயில் தான் நம்ம துரியம்ன்றோம். அப்ப இந்த 2 சக்கரங்கள், இந்த 2 சுரபிகள் இயக்கத்துக்கு வர 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 அத சொல்ல, நெற்றியிலே உச்சியிலே ஞாபகமாய் இரு, உற்று உற்று பார்த்திடு உன்னை பின்பு உலகை. உன்னை யாருன்னா நம்மள எல்லாமே என்ன சொல்லுவாங்க, கடவுள் என்பது நம்மை கடந்து இறைநிலை உணர்வை பெறுவதற்கு நம்மில் நாம் ஆழ்ந்து உள் ஒடுங்கி செய்யணும். அதற்கு தான் உன்னை பின்பு உலகை. அப்போ என்னையும் நான் பாக்குறேன், அதுக்கப்புறம் உலகை பார்க்க சொல்லும். உலகத்தில் இருக்கும் அனைத்துமே ஒரு இறைவனோட செயல், இறைவனோட அன்பும் கருணையும், இறைவனோட ஒரு குடைதான். அனைத்திலும் தான் இந்த அருள் பேராற்றல் படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற உண்மையை நாம் உணர முடியும். அதுக்குதான் சொல்றாரு, பற்றற்று வாழும் பழக்கம் உண்டாகிவிடும், உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவுன்னு சொல்லுவார் மகரிஷி. நம்ம ஒரு பால் பாத்திரத்தை இறக்கணும் அப்படின்னா அந்த சமயத்தில் நமக்கு அதற்காக ஒரு துணி தேவைப்படுகிறது. அதை இறக்கி முடிச்சிட்ட உடனே அந்த துணி நமக்கு தேவையில்லை. தேவைப்படும் என்று நாள் முழுவதும் அந்த துணியை நாம் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் பற்று துறவுன்னு. இரவில் உறங்குவதற்கு தலைவணி அவசியம். ஆனா அந்த தலையணியை நாள் முழுவதும் நாம் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி தாமரை இலை தண்ணீர் போல அந்த நீர் உயர்வுக்கு ஏற்ப தாமரை இலை உயரும், தண்டு பூ எல்லாமே உயர்ந்து இருக்கும். தண்ணி தாழ சொல்லாது, அனைத்துமே தாழும். அந்த இயல்பா பற்று, அந்த இலையில என்ன நீர் பட்டாலும் பாத்தீங்கன்னா அதுல ஒட்டவே ஒட்டாது, அப்படியே விலகி இருக்கும். வேண்டும் போது நாம் பயன்படுத்தி கொள்ளவும், வேண்டாத போது அதை விட்டு விலகவும், அதுதான் துறவு அப்படின்வாரு. இந்த கவி மூலம் மகரிஷி நமக்கு தியானத்தின் அற்புதங்களும் நாம் உலகில் வாழ்வில் எப்படி வாழ வேண்டும் என்ற சிந்தனையும் சிறப்பான முறையில் அளித்துள்ளார். இதை நாம் வாழ்வில் கடைபிடித்து நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன்.